இம்யூன் சிஸ்டம்ன்றது போலீஸ் ஃபோர்ஸ் மாதிரி எல்லா இடத்துலயும் அங்கங்க இருப்பாங்க. ஒரு இடத்துல கிரைம் சீன் வந்ததுன்னா எல்லாம் வந்துருவாங்க. அதே மாதிரி தான் இது மாதிரி அக்யூட்டுங்கிறது. ஆனா இன்னொன்னு என்ன, கிரானிக் கண்டிஷன். அது கிரானிக்ங்கிறது தொடர்ந்து உங்களுடைய லைஃப் ஸ்டைல்ல, உங்களுடைய பேட் ஃபுட்ல, உங்களுடைய கெமிக்கல் நீங்க இன்ஹேல் பண்றது, உங்க சிகரெட்ஸ் பண்றது, ஆல்கஹால், இது மாதிரி நிறைய ராங் சமாச்சாரம், பர்கர், பீஸா, இதெல்லாம் கூட தான் உங்களுக்கு வந்து ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் பாடியில் கலப்பி விட்டுரும். கலப்பி விட்டு என்ன பண்ணுன்னா உங்களை வந்து கண்டினியூஸா உங்க பாடி சிஸ்டமிக் இன்ஃபிளமேஷன், அதாவது கிரானிக்கா அப்படியே இருந்துகிட்டே இருக்கும். அதுதான் உங்களுக்கு ஹார்ட் அட்டாக், கேன்சர், டிமென்ஷியா, நீங்க என்ன வேணா நேம் கொடுத்துக்கோங்க. எல்லாத்துக்கும் ஒன்னா பிரைமரி காசா இருக்கணும், செகண்டரி காசா இருக்கணும். ஸோ என்னுடைய ட்ரீட்மெண்ட்ல 2 விஷயம். ஒன்னு, நான் வந்து இன்ஃபிளமேஷன் டேக்கிள் பண்றேன் த்ரூ ஃபுட் அண்ட் லைஃப் ஸ்டைல்ல. மேக் ஷுர் உங்க பாடி வந்து நல்ல ஆன்டி இன்ஃபிளமேட்டரி ஸ்டேட்ல இருக்கும். கம்ப்ளீட்டா உங்க சிஆர்பி எல்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னா the lowest லெவல்ல இருக்கும். நோ ரிஸ்க் ஆஃப் எனிதிங். நம்பர் 2, மெயினா 3 ஹார்மோன். ஒன்னு வந்து இன்சுலின் அண்ட் IGF-1 லிவர்ல ப்ரொடியூஸ் பண்ணோம். அது வந்து எக்ஸ்டென்ஷன் ஆஃப் growth ஹார்மோன். மூணாவது எஸ்ட்ரோஜன். இது மூணுமே